எல்லாருக்கும் வணக்கங்க. சின்ன வெங்காயத்தில் ஊடுபயிர் செய்யலாமா? என்ன பயிர் செய்யலாம், என்ன பயிர் செய்யக்கூடாது, நீண்ட கால பயிர் வைக்கணுமா, குறுகிய கால பயிர் வச்சா நல்லதா, நாங்கள் என்னென்ன பயிர் வச்சுருக்குறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சின்ன வெங்காயம் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஊடுபயிர்னா என்னான்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேங்க. ஊடுபயிருங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பயிரில் இன்னொரு பயிரையும் சேர்த்து வச்சு 2 அறுவடை பண்ணுறதுக்கு பேர் தாங்க ஊடுபயிர். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம மற்ற எந்த பயிர்களை வச்சு அறுவடை பண்ணலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் நீண்ட கால பயிரான மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்குறோங்க. அதுக்கப்புறம் குறுகிய கால பயிர்களில் கொத்தமல்லி வச்சுருக்குறோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் வச்சுருக்குறோங்க. நம்ம ஊடுபயிரோட தன்மையை பொறுத்து அந்த ஊடுபயிரை செலக்ட் பண்ணோங்க. ஏன்னா ஒரு சில பயிர்கள் வெயிலுக்கு வராது, ஒரு சில பயிர்கள் பனிக்கு வளராதுங்க. அதனால் ஊடுபயிர் தேர்ந்தெடுக்கும் போது எந்த பருவத்துக்கு வைக்கிறோங்கிறத பார்த்து தேர்ந்தெடுக்கணுங்க. வாங்க இப்போ மஞ்சள் எப்படி பயிர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாங்கள் பாருங்கள் மஞ்சள் ஊடுபயிரை வச்சுருக்குறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்போ தாங்க ஒரு இலை வந்துருக்குதுங்க. இது நாங்கள் எப்போவுமே மஞ்சளுமே வெளியில் வாங்கினது கிடையாதுங்க. ஒரு ஓரமாக ஒரு பாத்தி 2 பாத்தி அளவுக்கு வீட்டு செலவுக்காக மஞ்சள் போட்டிருப்போங்க. எப்போவுமே இருக்குங்க வெங்காய காட்டில். வாங்க இப்போது இந்த மஞ்சள் எப்படி நடவு செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஊடுபயிரை மஞ்சளை தேர்வு பண்ணினீங்கன்னாங்க பாத்தி முறையில் பண்ணக்கூடாதுங்க. பார் போட்டு தாங்க பண்ணணும். பார் எப்படி போடுறதுன்னா பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமாக இருக்கிற மண்ணை எடுத்து நேராக ஒரு கரை மாதிரி போடணுங்க. இது 4 கரை 5 கரை சேர்ந்து ஒரு பாத்தி அமைப்பில் கொண்டு வரணுங்க. அந்த மாதிரி தாங்க நம்ம மஞ்சளை பண்ண முடியும். பாருங்கள், இந்த கரை போட்டதுக்கப்புறம் கரையில் 2 மஞ்சள் இல்லை ஒரு மஞ்சையாக போடணுங்க. ஒரு அரை அடி இடைவெளியில் இந்த மாதிரி மம்டி எல்லாம் கொத்தி ஒரு மஞ்சளை போடணுங்க. நாங்கள் கொஞ்சமாக பயிர் பண்ணுறதுனால கையில் கரை போட்டுவிட்டோங்க. நீங்கள் அதிக அளவில் பண்ணுறதா இருந்தால் டிராக்டர் விட்டு கூட இந்த கரையெல்லாம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் 10 மாதத்து பயிருங்க. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை ஒரு முறை நம்ம இந்த மாதிரி பயிர் பண்ணிட்டோன்னா அதை எடுத்து பதப்படுத்தி வச்சு நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம வீட்டு செலவுக்காக பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், இப்போ மஞ்சள் போட்டாச்சுங்க. தண்ணி விடணுங்க. தண்ணி விடும்போதுங்க இந்த கரை நல்லா ஊறணுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டால் பத்தாதுங்க. ஏன்னா நம்ம மஞ்சள் மேலே போட்டிருக்கோம். அந்த மஞ்சளுக்கு தண்ணி போகணுங்க. அப்போ நிறைய தண்ணி விடணுங்க, நல்லா கரை ஊறுற மாதிரி. மஞ்சள் குளிர்ச்சியான பயிருங்க. அதனால தாங்க நாங்கள் இந்த தென்னை மரத்துக்கடியில் இருக்கிற இடமா பார்த்து மஞ்சள் விதைச்சாச்சுங்க. வாங்க அடுத்து என்ன பயிர் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க பாருங்கள், இது போன வருஷம் நாங்கள் எடுத்த மஞ்சளுங்க. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது விரலி மஞ்சளுங்க. இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம தேவைப்படும் போது மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இது குண்டு மஞ்சளுங்க. அதில் குண்டு மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா, அதுங்க. இதை குண்டு மஞ்சள் அப்படியே நம்ம வச்சுருக்கக்கூடாதுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அது பெருசாக அரைப்படாதுங்க. அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சள் எப்படி நம்ம பதப்படுத்தணும், விதை மஞ்சளை எப்படி பதப்படுத்தணும் அப்படிங்கன்னு என்கிட்ட வீடியோ இல்லைங்க. நான் கண்டிப்பாக இப்போ இருக்கிற மஞ்சளை அறுவடை பண்ணும்போது அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வரலி மஞ்சளைங்க நம்ம இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிட்டோம்னா நம்ம வீட்டிலேயே மிக்சியில் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்க அடுத்து என்ன பயிர் வச்சுருக்கோன்னு பார்க்கலாங்க. எப்போயுமே ஊடுபயிர் செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே நம்ம செஞ்சிடணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தாள் வளர்த்தி ஆகிடுங்க. அப்போ நம்ம உள்ளே போயிட்டு பயிர் நடும்போது அதோட வெங்காயத்தாள் அடிபடுங்க. அப்போ வெங்காயம் சேதாரம் ஆகுங்க. அதனால் 15 நாளுக்கு முன்னாடி நடுறது ரொம்பவே சிறப்புங்க. நாங்கள் பாருங்கள் மிளகா பயிர் நட்டாச்சுங்க. ஒரு 2 அடி 2 அடி இடைவேளையில் மிளகா பயிர் நட்டுருக்குறோங்க. மிளகா பயிர் நல்லாவே தலை பிடிச்சி வந்திருக்குதுங்க. மரவள்ளிக்கிழங்கு நடுறதா இருந்தால் கூட இதே மாதிரி 3 அடி இடைவேளையில் நடலாங்க. வெங்காயம் அறுவடை பண்ணதுக்கு பிறகுங்க இந்த மிளகாய் செடிக்கு மண்ணை நச்சு விட்டு தண்ணி விட்டால் மிளகாய் செடி நல்லா வந்துடுங்க. நாங்கள் கொத்தமல்லி, பீட்ரூட், கேரட், அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி பயிர்களையும் பண்ணியிருக்கோங்க. ஆனால் இப்போ வெயில் காலங்கிறதுனால இந்த பருவத்துக்கு பண்ணலைங்க. கார்த்திகை மாதம் வெங்காயம் நடும்போது அதில் ஊடுபயிராக பண்ணியிருக்கோங்க. நான் அப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வச்சுருக்கோங்க. இது வெண்டைக்காயுமே நம்ம வெங்காயத்துக்குள்ளே வைக்க முடியாதுங்க. ஏன்னா அடிக்கடி வெண்டைக்காய் பறிக்கணும். 45 நாளையில் வெண்டைக்காய் வந்துடுங்க. ஓரமாக வீட்டு செலவுக்காக கொஞ்சம் வச்சுருக்கோங்க. இது பாருங்கள் சூரியகாந்தி செடிங்க. இதுவுமே விதைக்காக நான் வச்சுருக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.